அனைவருக்கும் வணக்கம். இப்பதிவில் ஆடி மாதத்தில் ஏன் சுப காரியங்கள் செய்யப்படுவதில்லை என்பதை பற்றி பார்த்து தெரிந்து கொள்வோம். ஆடி மாதத்தில் விசேஷங்களும் திருவிழாக்களும் அதிகமாக வரும். அதனால் அனைவரும் கோயிலுக்கு செல்வதும், குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடும் வழக்கமும் கொண்டிருப்பார்கள். கோயிலுக்கு செல்வது தடைப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்தனர். அது மட்டுமல்லாமல் மழைக்காலம் என்பதால் ஆடியில் விவசாயிகளும் விதை விதைப்பார். அதனால் விவசாய பணிகள் மும்முரமாக நடைபெறும். மேலும் அனைத்து கோவில்களிலும் தொடர்ந்து விசேஷ நிகழ்வுகள் நடைபெறுவதால் குருக்கள் முதல் பூசாரி வரை அனைவரும் பிஸியாக இருப்பார். அதனால் அவர்களை அழைத்து சுப காரியங்கள் செய்வது என்பது சற்று கடினமாக இருக்கும். ஆடி மாதத்தில் பெண் கருவுற்றால் சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும். கோடை காலமான சித்திரை மாதத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பதால் அப்போது பிறக்கும் குழந்தைகளுக்கும் தாய்க்கும் ஒரு இதமான காலமாக இருக்காது. அதனால் ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகளை பிரிக்க வேண்டியிருக்குமே என்பதால் திருமணத்தை ஆடி மாதத்தில் தவிர்த்தனர். அதே நேரம் முக்கிய பல விஷயங்களை செய்ய சிறப்பான மாதமாக இருக்கிறது. ஆடி மாதத்தில் வீடு நிலம் சார்ந்த விஷயங்களை தாராளமாக செய்யலாம் என்பதற்காகவே வாஸ்து புருஷன் நித்திரை விடுவதால் தாராளமாக கிருஹ பிரவேசம், வேறு வீடு குடியேறுதல், புதிய நிலம் வீடு வாங்குதல் போன்ற விஷயங்களை செய்யலாம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.